இன்னைக்கு உனக்கு நல்ல காலம், அதனால தப்பிச்ச. போ, காலேஜுக்கு போ. நீ மட்டும் படிச்சு பெருசா டிகிரியை வாங்கு. இனிமேல் யாருக்கும் பயப்பட வேண்டாமா? எங்க ஜீவா நிச்சயம் உன் பின்னாடி வரமாட்டான். அந்த முட்டாள் இன்னும் உண்மையாதான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அடிச்சது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு எங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். வாடா, உண்மையை வெளியே சொல்ல முடியலன்னு மனசு உறுத்திட்டு இருக்கு. வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எதையும் ஞாபகப்படுத்தாத, போதும். நான் சொல்ல வந்தது என்னன்னு கொஞ்சம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அந்த லெட்டர் நான் எங்க அண்ணன் கையில கொடுக்கல. அது எப்படி அவர் கைக்கு போயிடுச்சு? இப்படி எல்லாம் நடக்கும் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருன்னு சொல்றது தானே வந்த? இல்ல, பின்ன நான் உங்களை விரும்புறேன்னு சொல்ல வந்தேன். இல்ல, இதை நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உங்களை விரும்புறேன். அப்பனா உங்க அண்ணன் கிட்ட என்ன கூட்டு போவியா? அவங்க முன்னாடி நீ என்ன விரும்புறேன்னு சொல்லுவியா? சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப மரியாதை திரும்பி போ. போ. எங்க குடும்ப பழக்கம் வேற, உங்க குடும்ப பழக்கம் வேற. ஒண்ணு சேர்த்து ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நீங்க தான் வேணுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எங்க அண்ணங்க கிட்ட இத பத்தி பேசுவேன். முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் சம்மதிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட சொல்றதெல்லாம் என்னால முடியாது. இப்ப கூட என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். போட்டுமா? சொல்லுங்க. நான் போறேன். ஜீவா, அவ எதுக்கு இங்க வந்தா? சொல்லுடா, எதுக்காக வந்தா? புதுசா ஏதாவது கதை நடந்துட்டு போறாளா? இல்ல. இல்லன்னா எதுக்காக வந்தா? அவ என்ன விரும்புறேன்னு சொல்றதுக்காக வந்தா. நிஜமாவே அப்படி சொன்னாளா? ஒரு தடவை இல்ல, பல தடவை சொன்னா. அழுதுகிட்டே சொன்னா. அதுக்கு நீ என்னடா சொன்ன? அதுக்கு நான் என்னடா சொல்றது? அதான் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்களே, அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, நினைக்க கூடாதுன்னு. என்னால அதை மீற முடியலடா. போயிட்டா. டேய் டேய், வாடா. சொன்னது உண்மைதானா? என்னது? எங்க ஜீவாமணி விரும்புறேன்னு சொன்னது உண்மைதானா? ஆமா, உண்மைதான். அதை நிரூபிக்க முடியுமா? எப்படி? பைக்ல ஏறு. எதுக்கு? உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். உன்னை முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி இந்தடா உன் ஆளுன்னு சொல்லணும். கம். தேங்க்ஸ்.
இந்தடா ஆளு புடிச்சுக்கோ. மினி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்க உங்ககிட்ட வாங்கின சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால நீமேல் உங்க இஷ்டத்துக்கு ஜாலிலோ ஜிம்கானா. இன்னும் ஏன்டா சும்மா நிக்கிற? கேஷவா, நாம 2 பேரும் நிக்கிறது இடைஞ்சல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மழையில் நினைஞ்ச கோழி மாதிரி திருதுன்னு முடிக்கிறாங்க. வா வெளியே போலாம். சரி, அவங்களா பார்த்து போன்னு சொன்னா போவோம், இல்ல இருன்னு சொன்னா இருப்போம். போகட்டுமா இருக்கட்டுமா? போங்கிறியா இருங்கிறியா? ஏதாவது சொல்லி தொலையேண்டா. அத மினிதான் சொல்லணும். ஐயோ, நான் என்ன சொல்றது? அப்ப நான் தான் என்ன சொல்றது? ஏய், சீ சீ சீ, இது லவ்வாடா. விட்டதுக்கு நேரம் பின்னி பிணைஞ்சிருக்கணும்டா. டேய், ஸ்டூபிட் மாதிரி பேசாத. இப்பதானே கிரீன் சிக்னல் போட்டுருக்காங்க, அதுக்குள்ள ஒர்க் அவுட் ஆனா எப்படி? இப்போ பார். கம் ஆன் ஐ சே, கம் ஆன். லவ்ல இறங்கு. கம் ஆன் டா. கம் ஆன். கம் ஆன் ஐ சே, Come on. கம் ஆன். அப்பதான் நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. போங்க. என்ன? ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நிஜமா இல்ல கனவான்னு கூட தெரியல. ஏன் அப்படி? என்னமோ தெரியல. ஏன் இப்படி பாக்குறீங்க? நேரமாச்சு, நான் போட்டுமா? ம். இனிமே எப்போ பார்க்கலாம்? எப்ப வேணாலும். நாளைக்கு ம். எங்க பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. ஆத்தங்கரை பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு, அங்க பார்க்கலாமா? அது எந்த ஆலமரம்டா ஜீவா? சின்ன ஆலமரமா பெரிய ஆலமரமா? ஆமா ஆமா, அதான் அதான். உள்ள வாங்க. சரியான இடம்டா. அங்க யாரும் வர மாட்டாங்க. நாம அங்கே மீட் பண்ணுவோம். நீங்க இல்ல நாங்க. ஏன்டா நீங்க நாங்கன்னு பிரிச்சு பேசுற? நாமெல்லாம் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா. சரி, மினிக்கு நேரமாச்சு. யார் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விட போறா? நான் 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 நோ. மினி நான் தான் கூட்டு வந்தேன், நானே கூட்டு போய் விடுறேன். கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி கொண்டு போய் விடுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ்டா. சான்ஸா? நோ சான்ஸ். மினி வா போலாம். நோ. மினி வா போலாம். டேய், இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறிய, அவ உனக்கு என்ன வேணும்? என் சிஸ்டருங்க. சிஸ்டர் பேரு? முத்து பேச்சு. உன் பேர் என்ன? முத்து கருப்பேன். ஆஹா. சார் பேச மாட்டாரா? அவ உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. ஆ, உண்மையாவா? உண்மையாவான்னு கேக்குறேன். மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. வேணா வேணா வேணா, என் ஆளை நானே கூட்டு போய்க்கிறேன். உங்களோட புள்ள மாதிரி நினைச்சுடா இங்க வச்சிருக்கேன். ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்து ஜல்சா பண்றீங்களா? ஒரு நிமிஷம். அங்கிள் அங்கிள் அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள். ஓஹோ, மை டியர் டாட்டர், ஹாய், ஹவ் டு யூ டு? ஃபைன். ஐ அம் ரிட்டையர்டு கேப்டன் தர்மராஜ். ஆல் தி பெஸ்ட். Thank you. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க போறோம். ஓ, கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன். ஓ, ஐ அம் வெரி சாரி. நீங்க 3 பேருமா அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஐயோ, See, எவ்வளவு பொருத்தம் பாரு. They are love birds. They are going to fly. Hey, attention. இங்கே இறங்கி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்தே போயிடு. ஏன்னா திடீர்னு போலீஸ் ஜீப் வந்தாலும் வரலாம்.
நான் எடுத்து தரேன் ஐயோ, பஸ் வந்துருச்சு. மினி செயின். நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஒருவேளை அவ வரமாட்டாளோ? டேய் நேத்து இருந்த டென்ஷன்ல வரான்னு இருப்பா. அவளாவது வர்றதாவது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெண்களுடைய பூமி சாஸ்திரம் படிச்சிருக்கணும்டா. நான் படிச்சிருக்கேன். அதனால அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா அவ வரமாட்டா. வர்றா. எங்க வரா? வர்றா. ரூட் கிளியரா இருக்கு. ஸ்டேரிங் பிடிச்சு ஜாக்கிரதையா ஓட்டு. நாங்க போறோம். அவ சதா காலமா உன்னையே சுத்தி சுத்தி வரா மாதிரி ஒரு நல்ல மருந்தா கொடுத்துரு. ஓகே வாடா. மருந்தா? என்ன மருந்து? அமிர்தாஞ்சன். இந்த 20ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு சந்தேகமா? டேய், அவ வாழ்நாள்ல உன்னை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை அவ மேல பதிச்சிரு. வாடா டேய். நாம 2 பேரும் இங்கேயே நின்னுட்டு இருந்தா அவளுக்கு கூச்சமா இருக்குல்ல? வா. நாம எங்கடா நின்னுகிட்டு இருக்கோம்? நாம நடந்துகிட்டு தானே இருக்கோம். ஆமா ஆமா, நமக்கு என்ன சார் இனிமே யாதும் ஊரே யாவரும் கிளி வழிபோக்கனா போயிட்டு இருக்கோம் இல்லீங்களா? நமக்கு அவனை பத்தியும் தெரியாது, அவளை பத்தியும் தெரியாது. நாம இல்லைங்களா? இப்ப பேசிட்டு இருக்கிறது சந்தனக்கட்ட வீரப்பனை பத்தி இல்லீங்களா? காவேரியில தண்ணி வருமா வராதாங்கிறத நம்ம பிரச்சனை. அவங்க என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு போறாங்க? என்ன பார்த்த மாதிரி தெரியலையே. நமக்கு தொந்தரவா இருக்க வேணான்னு அவனுங்களா பேசிட்டு போறானுங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் திரும்பி பாப்போமா? சே 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 சே, நாம வழிபோக்கணுங்க இல்லையா? நாம எதுக்கு திரும்பி பார்க்கணும்? நாம ஒளிஞ்சிருந்து பாப்போம். எதுக்கு வர சொன்னீங்க? பாக்குறதுக்கு. பார்த்தாச்சுல்ல, போட்டுமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? சொல்றேன், போலாம். டேய், அவளை புடுறானா மரத்தை புடிச்சிட்டு மதுரை வீரன் சாமி மாதிரி நிக்கிறான் பாடுறா. இதுக்கு மேல எப்படிடா சொல்லி கொடுக்கறது? இவனுக்கெல்லாம் காதல் அவசியம் தானா? நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? உட்கார். நம்ம முதல்ல எங்க பார்த்தோம்னு தெரியுமா? தெரியும். புக் ஸ்டால்ல. அந்த புக்கை எடுத்தப்போ லவ் அண்ட் லவ் ஒன்லி. அன்னைக்கு ரொம்ப நேரம் நம்மள அறியாமலே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதான் நான் சொன்னேன், இது போன ஜென்மத்தோட தொடர். விட்டக்குறை தொட்டக்குறை இப்ப தொடருது. உங்க அண்ணன்ல நினைச்சா உனக்கு பயமா இருக்குல்ல? ஆமா, நெஞ்சில நெருப்பள்ளி போட்ட மாதிரி இருக்கு. முதல்ல அவங்க எதிர்த்தாலும் அப்புறமா சம்மதிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் எங்க வீட்டோட குடும்ப விளக்கு, அவங்களோட ராஜகுமாரி. எனக்கும் தான். அதோ பட்டாம்பூச்சி. நான் பிடிச்சு தரேன். அங்க இருக்கா? டேய், அங்க பாடுறா. சின்ன பசங்க மாதிரி பட்டாம்பூச்சி பிடிச்சிட்டு இருக்கான்டா. சரியான மரம் உண்டடா அவன். கண்டிப்பா அவனுக்கு அவ அல்வா கொடுத்துட்டு தாண்டா போறா. டக்குன்னு நாம இப்ப உள்ள புகறல. இந்த லவ் சாப்டரே க்ளோஸ். வாடா. டேய் நிறுத்துடா. நிறுத்துடா. இங்க பாரு, விளையாண்டது போதும். நீ உங்க வீட்டுக்கு போ. நீ உன் வீட்டுக்கு போமா. ஏண்டா? ஏண்டாவா? உங்க காதல எங்களுக்கு பொறுப்பு இருக்குடா. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். என்ன முடிவு? டேய், நீங்க லவ் பண்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு நாங்க தொப்பி வேற போட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு லவ்வும் தரல, ஒரு மண்ணாங்கட்டியும் தரல. அதனால ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கிறோம். டேய், அத குடுறா. இது உங்களுக்கு சார். இது உங்களுக்கு. என்னடா அது?
ஒயிட் பேப்பர், தமிழ்ல வெள்ளை காகிதம் வாங்க. எதுக்கு? காதல் லிகிதம் எழுதுவதற்காக. சீ படா. சீ போடா. என்ன நீ வாடகை சீப்போன்னு போய்கிட்டே இருக்க? ரெண்டு மனசு ஒண்ணாகணும்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா இதுல எழுதணும். மனசை திறந்து வச்சு எழுதணும். இதுல நீ எழுதுவியா? சரி பாப்போம். படி, நான் அந்த பக்கம் திரும்பி படிக்கிறேன். சத்தமா படிக்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சே 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 சே. சரிப்பா, இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் சாரிடா, எந்த சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல. ஆமா, ரெண்டு பேரும் பேசி வச்சு நெக்கில் பண்றீங்களா? விட்டுறோம்டா, இதோட விட்டுறோம். ஆளை விடு. டேய் நில்லுங்கடா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் நீ செய்றேன். ஒண்ணும் சொல்ல வேணாம்டா. சொல்ல வேண்டாம்டா. நீ உன் வேலையை பாரு. வேலையை பாரு. டேய் நில்லுங்கடா. நிக்க மாட்டோங்கறல்ல. மாட்டோங்கறல்ல. குட் பைடா. பாய், குட்ரா. அவங்க ஏன் இப்படி பண்றாங்க? இல்ல அது வந்து இப்போ நான் அவனை தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க அலறிட்டு ஓடி வருவானுங்க. ஏன் அப்படி? அது வந்து தொடாமலும் கட்டி பிடிக்காமலும் காதலே இல்லைன்றது அவனுங்களோட தியரி. அதுக்காக இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு இல்ல, இப்ப நான் அவனை தொட போறேன் அவனுங்களுக்காக. எங்க? குறைஞ்சபட்சம் என் உதட்ட தொடணும்ன்றது அவனுங்களோட டிமாண்ட். ஆளை பாரு. இல்ல 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 இல்ல, ஆனா என் விரலால தான் உதட்ட தொடுவேன். வேண்டாம் ஜீவா, நம்ம ஏன் அந்த மாதிரி எல்லாம்? அவனுங்களுக்காக தானே. நான் போறேன் போ. இல்ல இப்ப நான் தொட்டுட்டேன்னு வை, அவனுங்க ஓடிடுவானுங்க, அப்புறம் நமக்கு பிரச்சனை வேண்டாம் இல்ல. ஜீவா, நான் தொட போறேன். நான் ஓட போறேன். நான் தொட்டுட்டேன். நான் ஓடிட்டேன். அப்படியா? பாரு உன்னை என்ன பண்றேன். ஐயோ வேண்டாம். ஏய் நில்லு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. புடுறா டேய், புடி புடுறா. ஏய் அப்படியே வளைச்சு கட்டி புடுறா. நில்லுன்றல, ஜீவா. தொடாம விட மாட்டேன். ஏய் தொட்டா மட்டும் பத்தாது, கட்டி புடிடா. நில்லு. வேண்டாம். அண்ணே. வேண்டாம், வராதீங்க. அடிக்கட்டும், ஆசை தீர அடிக்கட்டும். ஜீவா ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அண்ணே, இனிமே இவர் மேல கைய வச்ச நான் இவரை விரும்புறேன், இவரும் என்ன விரும்புறாரு. நான் இவர் மேல உயிரியே வச்சிருக்கேன். இனிமே இவர் தான் எனக்கு எல்லாமே. ஒண்ணும் பண்ணிடாத அண்ணே. அண்ணே என்ன மன்னிச்சிரு, சொல்லு, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இல்லண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன வெறுத்துறாத அண்ணே. என்ன வெறுக்கிறதா? என்னதான் கொன்னுட்டியே? மானம் போனதுக்கு அப்புறம் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இல்ல. நான் மட்டும் இல்ல, அம்மா, அண்ணங்க, அண்ணிங்க, குழந்தைங்க எல்லாரும் உன்னை தலைமொழிக்கிட்டோம். இனிமே நீ யாரோ நாங்க யாரோ. அண்ணே இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜீவா. நான் என்ன செய்வேன்? நீ எப்படி வீட்டுக்கு போவேன்? எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? முடியாது, இனிமே எங்க வீட்டுக்கு போக முடியாது. என்னடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுடா. என்னன்னு கேக்குறேன்ல. என்னடா என்னாச்சு? போச்சு, இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாமே போச்சு.
விவரமா சொல்லி தொலையண்டா. தங்கச்சி தங்கச்சி யாரு இந்த மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்தமோ அவன் நம்ம எல்லாரையும் தூக்கி எரிச்சிட்டு போயிட்டான். அந்த பையன் கூட ஓடி போயிட்டான். என்ன சொன்ன? என்னடா சொன்ன? யார பார்த்து என்ன பேசுற? அவன் என் பொண்ணுடா. அவன் நெருப்பு. அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசுன உன்னை அழுகிடும். என்ன சொல்றான்னு கேட்பா. அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அந்த கேடுகட்ட பையனோட நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு அவன் அவளுக்கு சொந்தம்னு சொல்றான். அவன் மேல உயிரிய வச்சிருக்காளா? என்னம்மா? அம்மா அம்மா டேய், என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவன் ஒரு ராத்திரி கூட அவன் கூட தங்க கூடாது. சரி. எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்க்கணும். சரி. போங்கடா போங்க. நில்லுங்கடா. அவ ஒரு ராத்திரி அவன் கூட தங்கிட்டான்னா இனிமே எப்பவும் இந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கங்க. வாங்கடா. ஜீவா, டேய் ஜீவா, உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. மினியுடைய அண்ணனுங்க வரானுங்க. அவனுங்க கையில நீ மாட்டினா உன்னை நார நாரா கிழிச்சிருவானுங்க. அவனுங்க இங்க வர்றதுக்குள்ள உடனே எங்கேயாவது தப்பிச்சு போங்க. டேய் 2 பேரும் உடனே புறப்படுங்க. நான் எதுக்குடா போனோம்? அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். வேண்டாம்டா, சொன்னா கேளு. உடனே இங்க இருந்து கிளம்புங்க. சொல்றாங்கல்ல, வா ஜீவா, மினி, வாங்கறல்ல. மினி, மினி, சொல்றது கேளு மினி, ஓடாத. மினி நில்லுமா, ஓடாத. ஏய், இப்படிடா. டேய் 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 விடுங்கடா. எங்கடா என் தங்கச்சி? தெரியாது. தெரியாதா? தெரியாது? சொல்றா, சொல்றா. எங்கடா? தெரியாது தெரியாது? தெரியாது. சொல்றா சொல்றா. இந்த பக்கமா தான் போனாங்க. டேய், எங்கடா அவங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், அவன் காணோம் சார். ஆம்பளை புள்ளைய பெத்து போட்டுட்டு ஊர்மையை விட்டுருக்கிற அப்பனையும் ஆத்தாளையும் பார்க்கலான்னு வந்திருக்க. ஓ மவனுக்கு உடம்புல திமிரு அதிகம்னா எங்கேயாவது இருந்து 5-6 எருமையை கொண்டாந்து விடு. திமிரு அடங்கட்டும். இது வரைக்கும் நீங்க விஷயம் என்னன்னு சொல்லல. தரையில பாதம் புண்ணாயிடும் இந்த தோல்ல போட்டு வளர்த்தையா அவளை இழுத்துட்டு போயிட்டான். நீ ஊர்மையை பெத்து விட்டுருக்கிய அந்த நாய் நாய். வேணாயா வேணா, அவன் எங்களுக்கு வேணாம். அவ செத்து போயிட்டான் நாங்க நினைச்சுக்கிறோம். ஆனா அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி அவன் தலையை சீவாம விட மாட்டாங்க. அதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் சாட்சியா இருந்தா கூட எனக்கு ஒண்ணு கவலை இல்ல. கவலை இல்லையா? என்ன வண்டிய என்னங்க இதெல்லாம்? நான் உடனே ஜீவாவை பார்க்கணும். வாங்க போலாம். எதுக்கு சொல்லிட்டு போறது கேட்டில? 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்களா? ஓடுகாலி நாய்களை எங்கிட்டு போய் தேடுவேன்? சுத்தி அலைஞ்சிட்டு வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். என்ன பேசுறீங்க? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அவங்க நம்ம பிள்ளை ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கொல்லட்டும். வருத்தப்பட்டு இவன் சொன்ன மாதிரி உன் புள்ள செஞ்சிருந்தானா அவனை கொண்டு போடட்டும். அது ஒண்ணும் தப்பு இல்லை. நீ அழற அழ வேண்டியன்னா தப்பு பண்ணிட்டேன். அவன் என் பிள்ளையா நினைக்கல, ஃப்ரெண்டா நினைச்சு வளர்த்தேன். அதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. வந்தவன் எவ்வளவு அசிங்கமா பேசி போன பாத்தியா? இவனே எப்படி இருந்தா இவன் தங்கச்சி எப்படி இருப்பான்? என்னால நம்ப முடியலங்க. நம்ம ஜீவாவா இப்படி
சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு, செய்யறேன். எங்கடா அவ? சொல்லுங்கடா, அவ எங்க? அம்மா, தம்பி சொல்லும்போது கூட நான் நம்பல. அவ அவனோட ஓடுனதை நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். எப்போ ஒரு ராத்திரி வெளியே தங்கிட்டாலும் நாமெல்லாம் உயிர் வாழவே கூடாது. விஷம் குடிச்சு செத்து போயிடலாம். ராஜா, நீ ஏன்டா அழுவுற? அவளுக்காக நீங்க யாரும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. அந்த ஓடுகால் நாய் ஓடுனா ஒழிஞ்சு போகட்டும், அவளை தலை முழுகிடுவோம். அவ கால் பட்ட தூசி கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாத்தையும் போட்டு கொளுத்துங்கடா.